எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. ரம்யாவுக்கு 7ஆம் மாதம் வளகாப்பு பண்ண போகிறோம். 5 மாதத்தில் ஒன்று பண்ணுவாங்க, அப்புறம் 7 மாதத்தில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வளகாப்பு தான். ஸோ 5ஆவது மாதம் வந்துட்டு அம்மா ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. 7ஆவது மாதத்தை வந்துட்டு நீ தான் மொத்த பொறுப்பு ஏற்றுக்கணும்னு மொத்தமாக தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளோட வேலை தான். அதாவது 7ஆவது மாதம் வந்து நாத்தனார் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாத்தனார் இல்லாதவங்க எப்படின்னு எனக்கு தெரில, பட் இருக்கிறவங்க இந்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே காலையிலேயே மங்களகரமாக ஆரம்பிப்போன்னு கோலத்தில் தான் ஆரம்பித்தோம். எனக்கு பெருசாக அந்த கோலம் போடுறதுக்கு வராது. உட்காந்து வரைய சொன்னால் நிறைய வரைவேன், பட் ரோட்டில் வந்து இந்த கோலமாக போட சொன்னால் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும். பொறுமையாக தான் போடுவேன். ஆனால் அம்மா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. கடன்னு எவ்வளோ பெரிய கோலம் வந்தாலும் போட்டுருவாங்க. ஏன்னா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் இருக்க எல்லா அம்மாக்களும் கண்டிப்பாக அந்த கோல புக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கோல நோட்டு. எங்கே எந்த கோலம் பார்க்குறாங்களோ உடனே எடுத்து வரைஞ்சி வச்சுருவாங்க. 2 நோட்டு, பெரிய பெரிய நோட் போட்டு நல்லா பைண்டிங் பண்ணி ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்தளவுக்கு அவங்க ஹெல்த் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ சின்னதாக போட்டுடுறாங்க. ஆனால் வந்துட்டு கோலம் போடாமல் அவங்களால இருக்கவே முடியாது. நம்ம சிட்டி பக்கம்லாம் பார்த்தோன்னா கோலம் போடுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் வில்லேஜ்லாம் வந்துட்டுனா இப்போயுமே வந்து இந்த மார்கழி மாதம் அந்த டைம்லலாம் கோலத்துக்குன்னே காலைல ஒரு பெரிய காம்படிஷனே நடக்கும். லைனாக எல்லாருமே வீட்டில் வாசல் 4 மணிலேருந்து போட்டுட்ருப்பாங்க. அந்த வயசில் எங்களுக்கு அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. கேர்ள்ஸ் தான் கோலம் போடணுன்னு கிடையாது, பாய்ஸும் போடலாம். என் தம்பி வந்து கலர் கொடுப்பான். அதாவது ஸ்கூல் டைமில் வந்து படிக்கிறதுக்கெலாம் காலை 4 மணிக்கு எழுப்பி விட்டால் உண்மையிலேயே செம்ம டென்ஷன் ஆகும். அதுவும் இந்த குளிர் மாதத்தில் நல்லா தூக்கம் வரும். காலையில் எங்கள் அம்மா வாசல்லேருந்து ஒரு சத்தம் கொடுப்பாங்க, கோலம் போட்டேன் கலர் கொடுங்க அப்படின்னா. எங்கே தான் தூக்கம் போகுதோ தெரியல, நானே என் தம்பி எந்திரிச்சு ஓடிடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். நம்மளை சுற்றி நிறைய மனுஷங்க, நம்ம மனுஷங்க கிட்ட மட்டும் தான் நிறைய பேசியிருப்போம். இப்போ தான் வந்துட்டு பேசுகிறதே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு 7 வகையான வெரைட்டி ரைஸ். லெமன் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், மாங்காய் சாதம், புதினா சாதம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, தேங்காய் சாதம். ஸோ இந்த 7 சாப்பாடு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பேர் தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். அதனால் வீட்லேயே சாம்பார், ரசம், பொரியல், கூட்டுன்னு எல்லாத்தையுமே வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. மொத்தம் ஒரு 15 பேர் தான். ஏன்னா ரம்யாவோட ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு 4-5 பேர், அவ்வளோதான். ஏன்னா இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து வளகாப்பே பிளான் பண்ணியாச்சு, மண்டபம்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இந்த 7th மந்த்தை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிப்போம், நிறைய பேரை கூப்பிட வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மட்டும் ஒரு 15 பேரை கூப்பிட்டாச்சு. காலையிலே வந்து இவங்க 2 பேரும் இந்த புளிக்கும் லெமனுக்கும் வந்துட்டு அந்த மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்ததுக்கப்புறம் புதினாவும் தேங்காய், அப்புறம் வந்துட்டு மாங்காய் சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நான் ரெடி பண்ணேன். ஏன்னா நான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கவே இல்லை. அவங்க 5 மணிலேருந்து வேலை செய்கிறாங்க, நான் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு வந்தேன். இந்த வெரைட்டி ரைஸ் அப்படின்ற ஒன்று இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ சாப்பிட்டா உண்டு. நான்லாம் வீட்டில் செய்யவே மாட்டேன். அது வந்து எனக்கு பெருமை கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு ஒரு சில டைம் டென்ஷன் ஆகும். எப்போ பாரு ஏதாச்சும் குழம்பு, சாம்பார், அது இதுன்னு செய்கிறதுக்கு யாரும் வெரைட்டி ரைஸ் சாப்பிடவே மாட்டேங்களேன்னு தான் கோவம் வரும். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்தாலே கோவம் வரும். ஏன்னு தெரில. அது லெமன் ரைஸாக இருக்கட்டும், இல்லை புளி சாதமாக இருக்கட்டும், எதுவுமே பிடிக்காது. நமக்கு முடியாத போது சரி சிம்பிளாக ஒன்று முடிச்சிக்கலாம். நைனிக்கு கூட என்னைக்காச்சும் லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன், ஸ்கூலுக்கு சாப்பிட்ருவா. ஆனால் ஹஸ்பண்ட்க்கு அது சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் நைனிக்கு லஞ்சு செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் மதியம் அவருக்கு ஏதாச்சும் சாம்பாரோ இல்லை எதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தணும். அதாவது கிரேவி மாதிரி ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் அவருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரைஸ் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான். வேலையே இல்லைல்ல. சாதம் மட்டும் கொஞ்சம் கொலையை வேக வச்சுட்டு அதில் தாளித்து போட்டுட்டு தயிரெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதில் கொஞ்சமாக பொமோக்ரேனட்டும் மாங்காவும் கட் பண்ணி போட்டாச்சு. லாஸ்ட் டைம் அந்த 5th மந்த்லேயே சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே மாதிரி 5 வெரைட்டி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொன்னீங்க 7 பண்ணோம், நீங்கள் 5லாம் கிடையாது, எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா எனக்கு பண்ண அந்த 2 மாதமே வந்து 5 வெரைட்டி தான் வச்சாங்க. 5ஆவது மாதம் வந்துட்டு எங்கள் மாமியார் பண்ணாங்க, அந்த 7 வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் பண்ணாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணாங்க நமக்கு அத்தனை ஞாபகம் இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் 5 சாப்பாடு தானே. அப்புறம் நீங்கள் எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லவே தான் நானும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். சரி ஓகே 7 ரைஸ் பண்ணிடுவோம், என்ன பெருசாக செய்ய போகிறோம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரைஸ் அவ்வளோதானே முடிஞ்சின்னு சொல்லிட்டு இந்த டைம் எக்ஸ்ட்ரா தான் வந்து புதினா சாதமும் கூட வந்து மாங்காய் சாதமும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தயிர் சாதம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கும் நல்லா குழைய விடணும். பருப்பும் சாப்பாடும் நல்லா குழையணும். வெல்லம் போடுறதுக்கு முன்னாடியே குழஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெல்லமே போடணும். இல்லைன்னா அப்படியே சாதமாக இருக்க மாதிரியே தான் இருக்கும். சமையல் வந்துட்டு பெரிய டாஸ்கே கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 பேர் கூட சேர்ந்து சமைச்சினா போதும். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்த நீங்கள் எக்ஸ்ட்ராவே கற்றுக்கலாம். புதினா சாதமுக்கும் அதே தான் பண்ணுது. புதினா, அது கூட இஞ்சி, கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு
அப்புறம் இது வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணனா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் இத நல்லா தாளிச்சு எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் திக்காகணும். ஏன்னா அந்த ரா ஸ்மெல் வர மாதிரியே இருக்கும் வதங்கினாலுமே. ஸோ இதை வந்துட்டு நல்லா கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சுட்டு அதில் போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சுண்டி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த மிக்ஸு சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ஆற வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. லெமனுக்கு, புளிக்கு ரெடி, அப்புறம் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. சாரி, துவையல் இல்லை, புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட வரமிளகாவும் சேர்த்துட்டு மாங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி போட்டோன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இதில் கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இஞ்சி கூட தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூட வந்து கடைசியாக மாங்காய் சேர்த்துட்டு அந்த டேஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக நாட்டு சக்கரை லைட்டாக மேலே தூவி விட்டுறணும். அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாங்காய்க்கு நான் சேர்க்கலை, அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்தது. ஸோ அது வந்து சாப்பாட்டில் சேரும்போது கொஞ்சம் ஸ்வீட் ஆகிடும். நல்லா புளிப்பான மாங்காய்லாம் செஞ்சிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மாங்காய் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். நீங்கள் தண்ணிலாம் தெளிக்கவே வேண்டாம். அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு வச்சுருங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்கு பொறுப்பு வருமோன்னு என் தம்பிக்கு பயங்கரமாக பொறுப்பு வந்துருச்சு. நான் பார்க்குற நேரமெல்லாம் கிச்சன்லேயே தான் நின்றுருக்கான். அவன் தான் இந்த மாங்காய் ஃபுல்லாக கிரேட் பண்ணி கொடுத்தது. ஒரு 3 மாங்காய், பெரிய பெரிய மாங்காய் இருக்கும். சரி, நிறைய இருக்குது, நம்ம ரைஸ்லேயே நிறைய செஞ்சுட்டோன்னா வேஸ்ட்டாக போயிருப்போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து ஊறுகாய் மாதிரி போட்டாச்சு. அது வந்து நம்ம பிளான்லேயும் இல்லை, லிஸ்ட்லேயும் இல்லையா, திடீர்னு வந்து சேர்ந்தது தான் லிஸ்ட்டில். ஏன்னா சரி இவ்வளோ மாங்காய் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அதாவது அந்த மிக்ஸுக்கு ரெடி பண்ணால் கூட கொஞ்சம் எடுத்து கண்டிப்பாக வேஸ்ட்டாக போடுவோம், இல்லை அடுத்த நாள் செய்வோம். இன்ஸ்டன்ட் ஊறுகாய் வச்சு எல்லாரோட இலையிலையும் கொஞ்சம் வச்சுருவோம் ஊறுகாய்ன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணோம். அது ஹோட்டலில் மோஸ்ட்டாக அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான் அதிகமாக செய்வாங்க. ஏன்னா டெய்லியும் அவங்க செஞ்சு வைப்பாங்க. ஸோ அதுதான் அங்கே செய்வாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வெந்தயம், கடுகு மட்டும் நல்லா வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் மாங்காய் கூட வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கரண்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் மிளகாய் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டு கடுகு போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து மாங்காயில் ஊற்றிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் ரெடி. இதுலேயுமே லைட்டாக நாட்டு சக்கரை போடலாம், சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப நாளைக்கெலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அந்த மாங்காய் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், சீக்கிரம் வேஸ்ட்டாக போயிடும். ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 நாள் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேயும் சில பேர் வைப்பாங்க, ஃப்ரீசர்லாம் வச்சுட்டு வைக்கலாம். பட் 2 நாள் வச்சு சாப்பிட்றது ரொம்ப சேஃப், அதுக்கு மேலே வேண்டாம். உப்பு போட சொல்ல மறந்துட்டேன். முன்னாடியே மாங்காயிலே கொஞ்சம் உப்பு தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தாளித்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. சரி, ஒரு குர்த்தி தான் போடலான்னு பார்த்தேன். ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்டேன், சாரீ எடுத்துகிட்டு வரட்டுமா, சுடிதார் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு. அவங்க தயவுசெய்து சுடிதார் எடுத்துகிட்டு வராத, நீ ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ தான் கொஞ்சம் நல்ல சாரியெல்லாம் கட்டுறீங்க, அதனால் குர்த்தி வேணாம், நீ வந்து சாரியை கொண்டு வந்துருன்ட்டாங்க. இது வந்து நான் போன தீபாவளி அப்போ எடுத்தது. இது வரைக்கும் நான் அதை பிரிக்கவே இல்லை. ப்ளவுஸ் தைக்க கொடுத்தேன், ஆனால் வாங்கிட்டு வந்து நான் தீபாவளி கூட நான் கட்டவே இல்லை. நமக்கு எங்கே தீபாவளி எனக்கு புது சாரீ கட்டலாம் நேரம் இருக்குது, சுத்தமாக கிடையாது. ஸோ அன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன், நான் அதையே போட்டுட்டேன். இந்த சாரீ இன்றைக்கி தான் எடுத்து ஓப்பனே பண்ணுறேன். இந்த டபுள் ப்ளீட்ஸ் வச்சு தான் கட்டலான்னு நினச்சேன். அப்போ ரம்யா தானே பண்ண, நான் கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவள் தான் எனக்கு ஃபுல்லாக ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தா. ஏன்னா அவள் லெக்சராக இருக்கா, டெய்லியும் சாரீ கட்டி அவளுக்கு அப்படியே அவ்வளோ ஈஸியாக எடுக்கிறா. ரொம்ப சகஜமாக வந்துருச்சு எல்லாமே, டக்குன்னு. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது. நான் சொல்லிட்டேன், எனக்கு மேலே மட்டும் ப்ளீட்ஸ் எடுக்க வராது, கீழே கூட எடுத்துருவேன் அப்படின்னு. அப்புறம் 2மே சேர்த்து அவளை தான் எடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கட்டி விட்டா. ஸோ சாப்பாடு எல்லாமே நல்லா ஆறுனதும் அப்படியே ஒவ்வொரு மிக்ஸாக எடுத்து போட்டு எல்லாத்தையும் கிளற ஆரம்பித்தாச்சு. இந்த மாங்காய் சாதம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக யாரும் அதிகமாக பண்ண மாட்டோம் வீட்டில். ஃப்ராங்காக சொல்ல போனால் எங்கள் வீட்டிலலாம் நான் இந்த வரைக்கும் 25 வருஷம் இருந்தேன், ஒரு நாள் கூட மாங்காய் சாதம்லாம் பண்ணதே கிடையாது. புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம்லாம் கூட சாப்பிட்ருக்கேன், அது பண்ணதே கிடையாது. மோஸ்ட்டாக எங்கள் ஊர் பக்கம் அதை பண்ணவே மாட்டாங்க யாரும். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த இலையில் வச்ச உடனே காலியானது, டப்பாவே காலியாகிடுச்சு. மாங்காய் சாதம் தான் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா ரெகுலராக நம்ம எந்த வெரைட்டி ரைஸ்க்குமே அதை சேர்த்துக்கவே மாட்டோம்ல பெருசாக. அந்த மாங்காய் சீசன் வரப்போ தான் மாங்காய் பேச்சே இருக்கும். பட் நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் அந்த மாங்காய் சாதத்தையும் சேர்த்துக்கோங்க. எப்படின்னு செய்யறது முன்னாடி சொன்னல, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா சாப்பாடும் பிடிக்கும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பிடிக்காத ஒரு வெரைட்டி டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான். சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஒரு டைம் நான் ஸ்கூலில் எனக்கு ஹாஸ்டலில் வந்து தேங்காய் சாதம் தான் போட்டாங்க நைட்டு. அதை சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாக வாமிட்டு, ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகி டைஜஸ்ட் ஆகாமல், அதுலேருந்து என்னமோ தெரியல, எனக்கு அந்த தேங்காய் சாதம் பார்த்தாலே பிடிக்கல. முதல்ல எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது, அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு வேளை டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம், அதனால அதை நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன்.
ஸோ வடைக்கு வந்து 2 ரெடி பண்ணோம். கடலை பருப்பு ஒன்று, உளுந்து ஒன்று, 2த்தையுமே கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. நாளைக்கு ஃபங்க்ஷன்னா முன்னாடி நாள் வரைக்கும் நமக்கு வேலை கரெக்டாக இருக்குது. சரி நானும் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன் கொஞ்சம் முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில ஹெல்ப்லாம் பண்ணோன்னு. ஆனால் போய் சேர்றது என்னமோ அந்த அன்றைக்கி நடுராத்திரிக்கு தான் போய் சேர்கிற மாதிரி இருக்குது. அதனால் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், சே கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே கூட அப்படின்ற மாதிரி நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன். பட் இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் வந்து வளைகாப்புக்காச்சும் கொஞ்சம் முன்னாடியே போயிடணும், ஒரு நாள் லீவ் போட்டு பிஃபோராக போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே அம்மாவே நைட்டு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்து பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த நாள் எனக்கு பெருசாக வேலை கிடையாது. இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுறது அப்புறம் ஒரு சில வேலை பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. நைட்டு க்ளீனிங் எல்லாமே அம்மாவே முடிச்சிட்டாங்க. ரொம்ப லைட் கலராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நான் சாரீ எடுக்கும்போதே அந்த கடையில் அந்த அக்கா சொன்னாங்க, ரொம்ப லைட் கலராக இருக்கும், உங்களுக்கு எடுக்குமான்னு தெரியல அப்படின்னாங்க. சரி எனக்கு லைட் கலர் பிடிக்கும் தான், எனக்கு எல்லா கலருமே மோஸ்ட்டாக பிடிக்குங்க. டார்க்காக இருந்தாலும் பிடிக்கும், லைட்டாக இருந்தாலும் பிடிக்கும். ஆனால் எனக்கு டவுட்டில் தான் இருந்துச்சு, அதனால தான் இதனால் கட்டாமல் இருந்தேன். பட் கட்டினதுக்கப்புறம் சாரீ என்னமோ நல்லா தான் இருக்குல்ல. நான் இன்றைக்கி அந்த போட்டிருந்த ஜுவல்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க எனக்கு டெரக்கோட்டா ஜுவல்ஸ் தான் ஃபுல்லாக இந்த க்ளேயில் பண்ணுறாங்களே, அதுதான் அப்பா என்ன அழகாக அப்படியே தத்ரூபமாக இருக்குன்னுவாங்கள்ல, அதே மாதிரி தான் வந்து கண்டே பிடிக்க முடியாது அது டெரக்கோட்டா ஜுவல் தானு. ஈவன் அந்த ஜும்காலேருந்து அந்த ஃபுல் செயின்லேருந்து ஃபுல்லாமே அவங்க பண்ணி கொடுத்தது தான். இது பண்ணி எப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், அப்போ எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே நான் உடைக்காமல் பத்திரமா வச்சுருக்கேன். அதிகமாக நமக்கு அது யூஸ் ஆகவும் மாட்டேங்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் தான் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கேயே வாங்கிடுங்க, என்னென்னலாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுருங்க, நான் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம போய் வாங்குற அளவுக்கு அங்கே டைம் இல்லை. நைட்டு போனதே மணி 1 ஆயிடுச்சு வீட்டுக்கு. அதனால் ஸோ நீங்களே ஈவினிங்காக போய் வாங்கி வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு சில டைம் நம்ம உணர்வோம்ல, நம்ம பேரண்ட்ஸை பார்த்துட்டு சே வயசாகிடுச்சில்ல அப்படின்னு, வயசாகுது இவங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. அந்த அன்றைக்கி எனக்கு எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, ரொம்ப வயசாகுதுல்ல அம்மாவுக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு டைம் எங்கள் அப்பா பார்த்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உட்காந்து பேசிட்டே தான் இருந்தோம், திடீர்னு அவர் ஒரு மாதிரி இப்படி இருமும்போது இந்த கழுத்துக்கிட்ட அந்த வயசாகும்போது அந்த ஸ்கின் எல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கும்ல, அப்படி நான் பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்போது அது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். எங்கள் அப்பா இருக்கிறதுக்கு ஒரு 6 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான். அப்பயும் வந்து ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி சுருக்கம் வந்து அப்படி இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது இப்படி மனசு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும், ஐயோ அப்பாவுக்கு வயசாகுது அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்பயுமே வந்துட்டு நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்து மனசு தேத்திப்பேன். ஏன்னா நைனி கூட அவர் இருந்த வீடியோஸ் நிறைய இருக்குது. நைனியோட பெட்டில் படுத்துட்டு விளையாடுறது, கொஞ்சிறது, அப்புறம் சைக்கிள் ஓட்டும் போது எடுத்த வீடியோஸ்னு நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போ தான் தோணுது, நல்ல வேளை நம்ம இதையாச்சும் எடுத்து வச்சோமே அப்படின்னு. அப்பப்போ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து தான் கொஞ்சம் அப்படியே மனசு தேத்திப்பேன். ஓகே எங்கேயோ இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பேன். நாங்கள் நைட்டு வீட்டுக்கு போனதே வந்து நியர்லி ஒரு 1 கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறமும் தூங்கவே இல்லை, ஒரே அரட்டை விளையாடிக்கிட்டு நைனியோட வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு, அது நாங்கள் குட்டி பாப்பா வேறு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வயிற்றுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு பேசுறது, ஆளுக்கு இன்னொன்று பேசுறது, சும்மா இருக்க நேரத்துலாம் இப்படி இப்படின்னு கை அசையும் அப்படின்னு சொல்லுவாள். நாங்கள் வேறு ரொம்ப டைம் ஆகிடுச்சா, சரி தூங்கியிருக்கப்போ அதாவது பேபி தூங்கியிருக்குமோ வயிற்றுலன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் பேசுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்திருக்கோன்னு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்புறம் லைட்டாக வச்சு கை வச்சு பார்த்ததுக்கப்புறம் இப்படி இப்படின்னு கை மட்டும் லைட்டாக, கையோ தெரில, பட் ஏதோ ஒரு மூமெண்ட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு அப்போ தான் ஃபுல்லாக நைனி ஞாபகம் வந்துருச்சு. நைனி வயிற்றில் இருக்கும்போது பண்ணாத சேட்டையே கிடையாது. என்ன இப்படி இப்படி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பான்னு நினைக்கிறேன் அந்த வயிறுக்குள்ளேயே. அது வந்துட்டு வயிறு கொஞ்சம் வேறு குண்டாக இருக்கவே, அப்போது நல்லா பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்பான்னு எனக்கு தெரியல. ஒரு சுற்றுவா இப்படி அப்படியே கை இந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போகும், அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான். ஆனால் ரம்யாவுக்கு இருந்ததை விட எனக்கு இருந்ததும் அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்குது சிம்டம்ஸ் எல்லாமே. அதனால சரி என்ன பேபின்னு எங்களுக்கும் தெரியல, நாங்களும் பெருசாக கெஸ் பண்ணல, எது வந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி நாங்களே ரெடி ஆகிட்டோம். ஆனால் எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வாமிட்டு 10th மந்த் வரைக்குமே நான் வாமிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் கூட சரியாக சாப்பிடவே இல்லை, எதை சாப்பிட்டாலும் வாமிட் தான் எனக்கு. ஆனால் ரம்யாவுக்கு சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 3 months கூட அந்த எப்படி இருந்துச்சுன்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன் தான் இருந்தது. பட் வாமிட் பண்ணல அவள் அது வரைக்குமே. இது வரைக்கும் அவளுக்கு வாமிட் வரலன்னு தான் சொன்னான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஸ்கின் டோன் வந்துட்டு நான் பயங்கர கலர் ஆகிட்டேன், அவள் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டா. இப்போது எங்கள் 2 பேர்த்துக்குமே இப்போ ஆப்போசிட்டாக தான் இருக்குது.
எப்படியும் குழந்தை பொறந்ததுக்கப்புறம் ஸ்கின் டோன் சுத்தமாக மாறிடும். பட் அந்த டைமில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் வரும்னு சொல்லுவாங்கள்ல. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அப்படி தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. தம்பி வந்து வயிற்றில் இருக்கும்போதும் அண்ணன் வயிற்றில் இருக்கும்போதும் நல்லா கருப்பாயிட்டேன் அப்படி தான் சொன்னாங்க. நான் இருக்கும்போது நல்லா கலராக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்துட்டு எனக்கு பொழுதன்னைக்கும் தூக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். காலையில் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவார், லஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மதியம் நான் சாப்பிட்றதே நிறைய ஸ்கிப் பண்ணிடுறேன் அந்த டைமில். அதாவது லேட்டாக சாப்பிடுவேன். ஏன்னா நான் தூங்கினேன்னா எனக்கு எப்போ எழுந்திருக்கேன் எங்கே இருக்கேன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரம்யாவுக்கு அப்படி இருந்தது. ஒரு 5th 4th மந்த் வரைக்கும் அவளுக்குமே அந்த மாதிரி தான் சொன்னா, ரொம்ப தூக்கமாக வருது அப்படின்ட்டு இருந்தா. ஆனால் இப்போ அவளுக்கு இல்லை சுத்தமாக. எனக்கு 10 மாதமும் நல்ல தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. தெரியல, ஒரு சிலருக்கு ஒரு பாடி கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ எனக்கு இந்த மாதிரி, அவளுக்கு இந்த மாதிரி, எங்கள் அம்மாவுக்கு டோட்டலாக வேறு மாதிரி இருந்திருக்கு. அதாவது இந்த நலங்குக்கு இன்வைட் பண்ணுவோம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாளைக்கு ரம்யாவுக்கு வந்து நலங்கு வைக்கிறோம், வந்துடுங்க நான் தான் செய்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்கிட்டே சொல்லிட்டு தான் இன்வைட் பண்ணணுன்னு சொன்னாங்க அம்மா. சரி அப்படி தான் ஃபோன் பண்ணிட்டு கூப்பிடும்போது எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருந்தது சொல்லப்போனால். அப்புறம் ஒரு சில டைம் பார்த்தா, ஓ நமக்கு அந்தளவுக்கு வயசாகிடுச்சு போல், நம்மளும் இப்போ பெரியவங்களாக ஆகிட்டோம். அதாவது ஊரில் வந்து ஃபங்க்ஷனாக வந்து இன்வைட் பண்ணிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இப்போ நம்மளுமே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எத்தனை தடவை நலங்கு வச்சாலும் இந்த ஆர்டரே எனக்கு வராது. அங்கேட்டு கோகுல் தான் சொல்லுவான், என் தம்பி தான் சொல்லிட்டுருப்பான், ஃபஸ்ட்டு குங்குமம் மட்டும் வச்சுருவான் கரெக்டாக, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டர் என்னன்றது அங்கேருந்து யாராவது, ஏன்னா இவங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்களா, அவங்களுக்கு தானே தெரியும் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நானும் செஞ்சுவேன். இப்படி தான் இத்தனை நாளாக போயிட்டுருக்கு. இந்த வளையல் ஒரு பெரும் கூத்தாக இருக்கும். இந்த வளைகாப்பு டைமில் என் கை வந்து நல்லா கொஞ்சம் குண்டாயிடுச்சு. ஆல்ரெடி குண்டு தான் அப்படின்னு சொல்லுவீங்க, ஓகே புரியுது. பட் ஆனால் என் கை இந்த ப்ரெக்னென்சி டைம் அப்போது நல்லா கொஞ்சம் வீங்கின மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேற கொஞ்சம் பயம், வளையல் போடுறப்போ வர உடையவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க அங்கே இருந்தவங்க. உடையெல்லாம் கூடாது, பார்த்து பத்திரமா தான் போனோம், உடஞ்சா வந்துட்டு நல்லதில்லை அப்படின்னு. இதெல்லாம் வேறு ஸ்டார்டிங்லேயே வர சொல்லிடுவாங்களா. நமக்கு வேற ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும், ஐயோ ஏதாச்சும் ஆயிடுமோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ அப்படின்னு. ஏன்னா இது சொல்லாத வரைக்கும் நமக்கு அதை பற்றி தெரியாது. பட் அது யாராச்சும் நம்ம மைண்டில் திணிக்கிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்போம். என் கை கொஞ்சம் பெருசாகவே அங்கே வாங்கின சைஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது என் கைக்கு. சரி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்துட்டு கோல்டு வளையல் தான் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்க நலங்கு வச்சுட்டு இந்த கண்ணாடி வளையல் போடும்போது ஒரு பயம், உடையாமல் போடணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் விளக்கு ஏற்றி வச்சுருந்ததில்ல, இந்த விளக்கேற்றி வச்சுருப்பாங்கள்ல மண்டபமில் வளைகாப்பப்போ. அப்போ என்ன பண்ண, அந்த விளக்கில் இருக்க எண்ணெயெலாம் தொட்டு 2 கையிலையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஈஸியாக போடுறதுக்கு. ஒவ்வொருத்தவங்களும் போடும்போது அந்த விளக்கில் எண்ணெயை தொட்டு கையில் தேய்ச்சிக்கிட்டேன். அப்புறம் போடுறவங்களுக்கும் ஈஸியாகிடுச்சு. ஒரு வளையல் கூட பிரேக் ஆகவே இல்லை. என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தெரியுமா அப்போ. எனக்கு ரொம்ப பயம் வேறு. அந்த டைம் நமக்கு ஃபஸ்ட்டு வேறு இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நமக்கு பத்தலை. ஸோ பயத்திலோடவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ண விஷயம் அது. அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த கையில் இருக்க வெயிட்டு, அது அந்த குண்டாக இருந்தது எல்லாமே அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ இருக்க விட டபுள் சைஸ் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ எவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னு. அந்த கை வளையல் போடுற அந்த முட்டி இருக்கும்ல, அந்த இடம் மட்டும் ஃபிங்கர் கிட்ட. ஸோ அப்படியே என்னெல்லாம் பிளான் பண்ணமோ அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துருச்சு. இவ்வளோ பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அழகாக நலங்கு வச்சு முடிச்சுட்டு கடைசி ஆரத்தியும் எடுத்தாச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், லாஸ்ட் வீக் போட்ட விலாக் வந்துட்டு ஏன் டெலீட் பண்ணிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஒரு 2 வாரம் என்னை வச்சு செஞ்சிருச்சு இந்த யூடியூப்பில். அதாவது என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம். அப்லோட் பண்ணது என்னமோ நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். பட் வந்துட்டு ப்ளே ஆகும்போது பார்த்தா ஏதோ ஒரு கூகுள் சப்போர்ட் வாய்ஸ் மாதிரி ஓடுதுச்சு. ஓகே ஏதோ ஒன்று மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி டெலிட் பண்ணி 3 தடவை அப்லோட் பண்ணியாச்சு அந்த ஷார்ட்ஸ் மட்டுமே. அப்புறம் ஃபைனலாக 5th டைம் பண்ணும்போது தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் பெருசாக ப்ராப்ளம் வரல. அதே மாதிரி ஒரு நாள் லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது போன வாரம், எவ்வளோ பெரிய வீடியோ அது, கஷ்டப்பட்டு நம்ம ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அந்த வந்து நம்ம வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு ரெடி பண்ணிவிட்டு போடும்போது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா. அது சிம்பிளாலாம் முடியாது. நான் நைட்லாம் உட்காந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பேன். எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் கழுத்தெல்லாம் வலிக்கும். இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியில் நான் போஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா போன மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னமோ சம்திங் ஒரு இஷ்யூ வந்துருச்சு. திரும்ப அதே மாதிரி ஒரு கூகுள் வாய்ஸ் மாதிரி தான் வந்தது. நடுவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க, வாய்ஸே புரியல, வாய்ஸே கேவலமாக இருக்குது. நான் பேசவே இல்லைப்பா, அது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. நானே முதல்ல அது கூகுள் வாய்ஸ், அது வாய்ஸ் கேவலமாக இருக்குன்னு நான் போய் கூகுளையே சொல்ல முடியும். திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சி, சம்திங் நிறைய இஷ்யூ, வீடியோ இந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லவே ஓகே. ஏன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளே ஆகிற மாதிரி இருக்காது. அவங்க ஃபோன் செட்டிங்ஸா இல்லை என்னோடய ப்ராப்ளமா இல்லை இஷ்யூவானு தெரில. பட் அந்த போன வாரம் ஃபுல்லாக என்னை வச்சு செஞ்சிருச்சு யூடியூப்பில். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக அந்த வீடியோ நான் போடல. ஸோ உடனே தூக்கி அதை ப்ரைவேட்டில் போட்டேன். ஓகே ஃபஸ்ட்லேருந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
நிறைய பேர் கேட்டீங்க. நாங்க வந்துட்டு பார்க்கலாம் வெளில இருந்தோம். அதனால நாங்க பார்க்கவே இல்ல இந்த விலாக. நீங்க அதுக்குள்ள ரிமூவ் பண்ணிட்டீங்க. நான் ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்தேன் தம்ப்நெயில் தான் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே சாரி. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல அதுக்கு அடுத்த வாரம் அந்த வீடியோ நான் போட்டுறேன். இவ்வளோ நேரம் என் பிள்ளை யாராச்சும் இந்த வீடியோல பார்த்தீங்களா? வாய்ப்பே கிடையாது. அந்த மேடம் வந்துட்டு கிட்டயே வரமாட்டாங்க. 2, 3 கிட்ஸ் வந்துட்டா போதும் செட்டுக்கு அவ்வளோதான். எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு தெரிய முடியாது. இப்போ கூட நானாக கூப்பிட்டேன் அவளை. கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நிற்கிறா. அதாவது காலையிலேயே ரெடி ஆகும்போது டென்ஷன் பண்ணிட்டா. அதாவது எப்படி எந்த நேரத்தில் இவங்களை டென்ஷன் பண்ணணும், அம்மாவை இவன் ஜாலியாக இருக்காளா, இவளை எப்படி நம்ம இன்னைக்கு டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது யோசிப்பாங்களான்னு தெரியாது குட்டி பசங்களாம். காலை அழகாக ரெடி ஆகிட்டா. அவளே தான் சொன்னால் எனக்கு லூஸ் ஏராக விட்டுரு, எனக்கு எதுவும் ஜிட்டுலாம் போட வேண்டான்னு. சரி நானும் விட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்தா. அவளை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி ஜடை போட்டு விட்டுன்னா. ஜடை போடுறதுக்கு அங்கே முடியே இல்லடி. ஏன்னா இங்கே பக்கம் இழுத்துனா அங்கங்கே பிச்சுட்டு தொங்கும். சுத்தமாக போடவே முடியாது. முடி எதுவுமே சேராதுன்னு சொன்னால் உடனே கோச்சிட்டு போயிட்டா. உன் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு. அதுலேருந்து மேடம் என் கண்ணிலே பட்டலையா, ஆனால் எங்கேயோ போய் விளையாடிட்டு இருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் கேட்டால் கோவமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு போய் வெளில விளையாடிட்டு இருந்தா. நலங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சின்னதாக பூஜைலாம் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் வச்சு படிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ரைஸாக எடுத்து ஊட்டிட்டு இருந்தேன். டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தாங்கலை. டேஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் படத்தில் ஏதோ தலைவா படத்தை நினைக்கிறேன். ஆமாம், இது என்ன கருமம் அப்படின்னு. இது கருமம் இல்லைங்க, குருமா அப்படின்னு சொல்லுவார்ல. எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா அதுதான் என் தம்பி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அதாவது நம்ம கொஞ்சம் பல்காக செய்யும்போது ஒரு சில மெஷர்மெண்ட் மாறும். முக்கியமாக அந்த உப்பு அளவு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வேரியாக தான் செய்யும். அது பட் நமக்கு அப்போ தெரியாது. நிறைய ரைஸ் சாப்பிடும்போது நம்ம அதை பெருசாக மைண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த டைம் பண்ண எல்லா ரைஸ்லையுமே எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. உப்புலாம் வந்துட்டு சொல்லவே தேவையில்ல. அதுலேயும் நான் கொஞ்சம் நிறைய செய்யும்போது உப்பு கொஞ்சம் அதாவது நம்ம பூஜை பண்ணும்போது வாயில் வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த டைமில் பெருசாக கண்டுக்க மாட்டேன். ஆனால் வீட்டில் செய்யும்போது ஒவ்வொரு டைம் செக் பண்ணிட்டு தான் போடுவேன். இந்த டைம் பார்க்காமலே உப்பு போட்டேன். அது கரெக்டாக வந்துருச்சு. ஒன்றா அப்படியே டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு பந்திய ஆரம்பித்தாச்சு. ஒவ்வொன்றா ரம்யா கூட்டும் போது சொல்லிட்டே தான் ஊட்டினேன். டேய் இது அத்தை சமைச்சதுடா, எது நல்லாயிருக்கோ ஒரு ஷேக் கொடுறா அப்படின்னா எதுக்குமே கொடுக்கல. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான் இப்போயே. நானும் ஹஸ்பண்டும் அடிக்கடி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம். அதாவது நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் தான் வந்துட்டு பெருசாக ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷன்னா ஒன்றா வந்துடுவாங்களே தவிர மற்ற நேரத்தில் வந்துட்டு பேசிக்கிறதோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஒரு சில பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபம் அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் விலகியே தான் இருக்கும். பட் நம்மளாச்சும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் அப்பப்போ பேசிப்போம் அதை பற்றி. பெரியவங்க கோவமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. பட் நம்ம எல்லாரும் சேர்ந்தே ஒன்றா இருக்கணும் அப்படின்றது நாங்கள் எப்பயுமே பேசிப்போம். அதை பற்றி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். உறவுகள் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கும் நம்புறேன். அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பாய்.